ஆரணி அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இருளர் இன குடியிருப்புகள் சேதமடைந்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த தச்சூர் ஊராட்சி பகுதியில் கடந்த 2019 மற்றும் 20ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருளரின மக்களுக்காக ஒரு வீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 72 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. வீடுகள் கட்டப்பட்டு 6 ஆண்டுகளே ஆன நிலையில் தரமற்ற கட்டுமான பணிகள் காரணமாக அவை ஆங்காங்கே சேதமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல குடும்பங்கள் வேறு பகுதிகளுக்கு சென்றுவிட்ட நிலையில் தற்போது 25 குடும்பங்கள் மட்டுமே அங்கு வசித்து வருகின்றனர். தற்போது தொடர் மழை பெய்து வரும் நிலையில் ரஞ்சிதா என்பவரின் வீட்டின் மேற்பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்ததால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக அவர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். போது மேல் சேவர் இரிஞ்சு கீழே விழுந்துச்சு. கொஞ்சம் பயமா இருக்குது சார். பசங்களாம் வச்சுக்கிறதுனால எனக்கு 3 போட்ட பசங்க தான் இருக்கு. யாரும் இல்லை. கை தொழில் தான் எங்களுக்கு. எதனா பார்த்து நடவடிக்கை எடுக்கும் சார். எங்களுக்கு பயமா இருக்குது. நைட்டில் தூங்கும் போது நாங்களாம் காட்டில் தான் இருப்போம். ஆனால் இப்போ வீடு காட்டிட்டு சந்தோஷம் தான். ஆனால் பயமா இருக்குது. அங்கே கொட்டாலே இருந்துருக்கலாமே. நாங்கள் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கொடுக்குது சார். எங்களுக்கு வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றவங்க. இருந்தாலும் மாமியார் வீடு எங்கள் சொந்தமாக எங்களுக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம் சார். எதனா பார்த்து வை பண்ணுங்க சார். எதனா பண்ணுங்கம்மா எங்களுக்கு. மேலும் இப்பகுதியில் போதிய கழிப்பறை வசதி, தெருவிளக்குகள் மற்றும் கால்வாய்கள் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வீடுகளை ஆய்வு செய்து உடனடியாக சீரமைத்து தருவதோடு அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என இருளரின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் இந்த வீடுகளை விட்டுவிட்டு மீண்டும் பழையபடியே காட்டுப்பகுதிக்கு சென்றுவிடும் நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். எந்த வீடுமே அடிப்படை வசதி கூட இல்லை. அதாவது அவங்க இரவு நேரத்தில் தூங்கும் போதோ மழை நேரத்தில் மேற்கூரை இடிஞ்சு வருது, தரை பெருத்து, மேலே போக படிக்கட்டில் டாய்லெட் வசதி இல்லை. குழந்தைங்க வச்சுக்கிட்டு டாய்லெட் போக கூட வசதி இல்லாமல் வெளிப்புறங்களில் போகும்போது பாம்பு கடி மற்றபடி இந்த பூச்சித்தொல்லைகள் ரொம்ப அவதப்படுறாங்க. அதேமாரி இந்த இதில் தெருவிளக்கு இல்லை. அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லாமல் அரசாங்கம் இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுனால இந்த மக்களை இதுக்கு முன்னாடி ஏரி குளம் மலைகள் பகுதியில் வாழ்ந்தவங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் அங்கேயே வாழ்ந்துருப்போம், இங்கே எங்களுக்கு உயிருக்கு ரொம்பவே பாதிப்பு இல்லாமல் இருக்குது, இது எப்போ இடிஞ்சு வந்து எங்களுக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதை நாங்கள் குறித்து பல முறை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினோம், பல முறை வீடியோ போட்டோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. வராங்க, பார்க்குறாங்க, நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.